கொடுக்கணும். நீ பேசும்போது கொஞ்சம் கேப் கொடுக்கணும். ஒண்ணுமே புரியல. நர்சொல்லில இவ்வளவு இருக்குது, நீ பாட்டுக்கு அசாட போறேன்றா. நான் ஒன்னும் வேலை பார்க்க போறேன்னு சொல்லியே, வேலை பார்க்கற மாதிரி நடிக்க போறேன்னு தானே சொல்றேன். நடிச்சு என்ன பண்ண முடியும்? அவளுக்குதான் நிச்சயம் ஆயிடுச்சே. கல்யாணம் ஆகலையே, அதுவும் அரேஞ்ச் மேரேஜாம். என்ன அவனை ஒரு வாட்டி பார்த்து ஓகே சொல்லிருப்பாளா? இன்னும் அவன் பேர் கூட மனசுல பதிஞ்சிருக்காது. இந்த கையேந்தி பவுன்ல எவனுக்கோ சுட்ட தோசை அதிர்ஷ்டம் தான் நம்ம தட்டுல வந்து விழுறது இல்ல. அந்த மாதிரிதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஏன் நர்ஸா போனோம்? இப்படியே போய் ட்ரை பண்ணலாமே. ஓ பண்ணலாமே. நிச்சயான பொண்ணு போய் லவ் பண்றேன்னு சொன்னா செருப்ப கழட்டி அடிப்பா. டேய், நான் முதல்ல நர்ஸா போய் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இன்ட்ரெஸ்ட் இருந்தா நர்ஸா போய் அவளை கன்ஃபியூஸ் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் இல்லடா, எஸ்கே போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஏமா மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனைமா. என் பிரச்சனையே அவ கிடைக்கலன்றதுதான்டா. நான் கூட அவளை ஈஸியா மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிடலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.